Hi all, வணக்கம். இன்னைக்கு weight loss challenge உடைய டே 83 83வது நாளுங்க. காலையில எப்பவும் போல எம்டி ஸ்டொமக்ல கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இன்னைக்கு வந்து கருவேப்பிலை தான் சாப்பிட்டேங்க. முடிஞ்ச வரைக்கும் கருவேப்பிலை வந்து எம்டி ஸ்டொமக்ல அப்படி இல்லை அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லா ஏதோ ஒரு நேரத்துல கொஞ்சமா உங்க கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்டுக்கோங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்க, நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஸ்ரீகுட்டியும் வந்து கருவேப்பிலை சாப்பிட்றான். ஸோ அவருக்கு வந்து கருவேப்பிலையோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் ரொம்ப ஹாப்பியாக நம்ம நல்லா எப்படி மென்று சாப்பிட்றோமோ அதே போல் அவரும் மென்று சாப்பிட்றாரு. காலையில் இன்றைக்கி இன்னும் பசி சுத்தமாக இல்லைங்க. அதனால் வந்து டேரெக்டாக லஞ்சு தான் சாப்பிட்டேன். 12:30 சாப்பிட்டேன். இன்றைக்கான லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, அது ஒயிட் ரைஸ் தான். கத்திரிக்காய் சாம்பாருங்க. பொரியல் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பொரியலுங்க. அது ஒரு 3 கரண்டி அளவுக்கு எடுத்துட்டேன். சாம்பார் வந்து நல்லாவே பிணைஞ்சு சாப்பிட்டேங்க. அதாவது சாம்பார் வந்து ரசம் மாட்டு ஊற்றி சாப்பிட்டேங்க. இதுவே வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சுங்க எனக்கு. அதனால் ரசம் ஊற்றி சாப்பிட்லிங்க. ஆனால் ரசம் வச்சுருந்தேன், ஆனால் நான் ஊற்றி சாப்பிட்லிங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு லஞ்சு டேரெக்டாக சாப்பிட்டேங்க. நைட்டு வந்து ஊருக்கு வந்துட்டோம். நைட்டு பார்த்திங்கன்னா அப்பா மாவாட்டி வச்சுருந்தார் ஆப்பத்துக்கு. வந்ததும் வந்து ஆப்பம் சுட்டுட்டேங்க. அவரே வந்து சட்னி அரைச்சி வச்சுருந்தாரு. பசியே இல்லைங்க, மதியம் சாப்பிட்டதே ஹெவியாக இருந்துச்சுங்க. அதனால வந்து ஒரு ஆப்பமும் வரமிளகா போட்ட தேங்காய் சட்னி தாங்க இன்னைக்கான டின்னருக்கு. அப்புறம் எப்பவும் போல் 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டேங்க. ஒர்க் அவுட் வந்து 1/2 மணி நேரம், சைக்கிளிங் 1/2 மணி நேரம் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பி வந்துட்டேங்க. அவ்வளோதான் இன்னைக்கான விலாகு. திரும்ப நாளைக்கான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. பாய்.